Hi everyone. Today going to topic 11th standard physics lesson number 2.10.3 the equation of uniformly accelerated motion by calculus method. So 11th standard physics second lesson ரொம்ப முக்கியமான ஒரு क्वेश्चन நிறைய பப்ளிக்ல கேட்ட क्वेश्चन uniformly accelerated motion. ஸோ இந்த டாபிக் தெரியறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் தெரியும் நமக்கு என்ன சார் அப்படின்னா ஒரு கன்சிடர்ட் ஒரு ஆப்ஜெக்ட் மாஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் அந்த மாஸ் ஆஃப் ஆப்ஜெக்டோட இனிஷியல் வெலாசிட்டி u some act of force objects moving on the forward direction the mass of object m அதோட ஃபைனல் வெலாசிட்டி v the initial displacement 0 and final displacement s and initial time 0 and final time t. The basic ஆன இந்த விஷயம் தெரிஞ்சிக்கிட்டாலே இந்த क्वेश्चन ரொம்ப ஈஸி தான். சோ இத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா consider the object uniformly accelerated motion. Uniformly accelerated motion ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. So first of all இந்த ஆப்ஜெக்ட்ல என்ன தெரிஞ்சுக்க போறா ஆப்ஷன் 1 கேஸ் ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படினா velocity and time relation. Velocity and time relation. Velocity க்கும் time க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறது நமக்கு you know that velocity and time ரெண்டு velocity rate of change in velocity and respect to time நமக்கு தெரிஞ்ச டாபிக் rate of change in velocity and respect to time. அப்ப velocityயும் timeம் இருக்குது அப்படினா அந்த இடத்துல என்ன வருது ஒரு acceleration நடக்கும். அப்ப acceleration அப்படிங்கிறது நமக்கு தெரியும் என்னது rate of change in velocity by time. So by using calculus method so இந்த first of all நான் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறேன் dv divided by என்னது dt. அது கிளியர். சோ இப்ப நமக்கு என்ன வேணும் அப்படினு பார்த்தீங்கன்னா velocityக்கும் timeோட ரிலேஷன்ஷிப் வேணும். அப்ப velocityயை நான் வெளிய எடுத்துறேன். So velocity தான் வேணும். அப்ப dv a என்ன எழுதலாம் dt ன்னு எழுதலாம். சோ அப்ப ரெண்டுமே velocity and time you know the relationship. அப்ப integration of in upper limit lower limit இருக்கு. அப்ப dv equal to integration of a into dt. So அப்ப velocity ஓட initial u final v and time ஓட initial 0 time ஓட final t. So நமக்கு என்ன பண்றோம் அப்படினு பார்த்தீங்கன்னா இது எது கான்ஸ்டன்ட் a கான்ஸ்டன்ட் வெளிய எடுத்துறோம். அப்ப integration of u upper limit lower limit and upper limit and dv equal a constant வெளிய எடுத்தா integration of 0 to t into dt. So அப்ப நமக்கு இந்த இன்டகிரேட் டிஃபரன்ஷியல் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படினா v மட்டும் தான் இருக்கும். அதுல இனிஷியல் வெலாசிட்டி and ஃபைனல் வெலாசிட்டி. அப்ப a and t 0 to t upper limit minus lower limit. அப்ப v minus u equal to a t minus 0. So நமக்கு என்ன வேணும் அப்ப v is equal to u a t. நமக்கு velocity and time relation தான் வேணும். அப்ப v is equal to என்ன எழுதலாம் u plus at. So அப்ப நம்ம வேற கண்டுபிடிச்சிட்டோம் அப்படினு பார்த்தீங்கன்னா the velocity ஓட ரிலேஷன்ஷிப் நம்ம என்ன பண்ணிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அப்படினு பார்த்தீங்கன்னா displacement and time. Next topic second case displacement and என்னது time. நான் ஷார்ட்டா எழுதுறேன் நீங்க ஃபுல் ஃபார்முலா பாத்துக்கோங்க. displacement and என்னது time. அப்ப displacement ம் time இருந்தா is nothing but velocity. நான் rate of changing displacement and respect to time என்ன சொல்லிருக்கோம் என்ன படிச்சிருக்கோம் நாம velocity படிச்சிருக்கோம். அப்ப v is equal to என்ன எழுதலாம் ds by dt. ஏன்னா velocity is displacement and respect to time. அப்ப நமக்கு என்ன வேணும் நமக்கு velocity க்கு displacement ஓட ரிலேஷன் தான் வேணும். அப்ப என்ன வந்து கொண்டு வரலாம் அப்ப ds is equal to v into dt. ஆல்ரெடி நம்ம வீடியோல வேண்டி கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் v is equal to u plus at. ஏன்னா velocity கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ds
is equal to u plus at பொறுமையா பார்க்கணும் at into என்னது dt. இந்த dt ல உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாமா? எப்படி மல்டிபிள் பண்ணலாம்? ds is equal to u dt plus at into என்னது dt. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இன்டகிரேஷன் பண்ணுவோம். So by integration of ds equal to integration of u dt, remember u dt plus integration of at into dt. Displacement order, initial velocity, initial displacement 0, final displacement yes, 0, lower limit, upper limit yes. Velocity கிடையாது, இங்க டைம் தான். ஏன்னா நம்ம இனிஷியல் velocity is constant, அதனால 0 to t டைம். ஏன்னா டைம் வந்து நான் செக் பண்ணிருக்கேன். அடுத்து டைம் 0 to என்னது t. கிளியர்? சோ என்ன பண்ணலாம்? ரெண்டே கேன்சல் பண்ணிடலாம். என்ன கிடைக்கும்? yes. அதோட லோயர் லிமிட் 0, ஹையர் லிமிட் yes. அடுத்து என்ன இருக்கு? u கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்தா dt கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும்? t. அதோட 0 to t. Acceleration வெளியே எடுத்தோம் அப்படின்னா என்ன இருக்கும்? I know that in the formula integration of x into dx in the formula. ஏன்னா acceleration வெளியே எடுத்துட்டா integration of 0 to t into என்ன இருக்கு? dt இருக்கு. இது பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா x into dx அந்த ஃபார்முலா இருக்கு. x into dx க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அப்ப என்ன சார் அப்படின்னா x power n plus 1 divided by என்னது n plus 1 equal to என்ன எழுதலாம்? பவர்ல 1 என்ன பண்ண போறோம்? பவர் என்ன இருக்கு? 1 இருக்கிறது. அப்ப x 1 plus 1 divided by என்னது 1 plus 1. அப்ப x square by என்னது 2. அப்ப நாம என்ன எழுதலாம்? t square by 2 னு எழுதலாமா? x is nothing but x பதிலா t இருக்கு. அப்ப நான் டைரக்ட்டா இதெல்லாம் எழுத போறேன். t square by 2 0 to t. clear அப்படினா? So but next என்ன பண்ணனும்? upper limit minus s minus 0, upper limit minus lower limit equal to u, upper limit minus lower limit plus a constant வெளியே எடுத்துற upper limit t square by 2 புரிஞ்சுக்கோ is nothing but 0 into 0 0. அப்ப என்ன எழுதலாம்? s equal to u t plus 1 by 2 என்ன எழுதலாம்? t square, sorry a t square. clear? second displacement கண்டுபிடிச்சா second case of displacement க்கும் time ஓட relationship கண்டுபிடிச்சா இந்த s is equal to ut plus of a t square. clear? so அடுத்து third case நம்ம போறோம். third case என்ன சார்? yes, s is equal to என்ன கிடைச்சிருக்கு? ut plus of a t square. இது first equation, the equation of motion ல first equation என்ன இருக்கு? second equation. so புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். so பண்ணீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. அப்ப உங்களுக்கு புரியும். நம்ம அடுத்த கேஸ் போறோம். அடுத்த கேஸ் என்ன சார் அப்படின்னா yes, third case என்ன சார் அப்படின்னா நான் first case the velocity and time relation, second case displacement and time relation, third case displacement and velocity relationship கொடுத்திருப்பாங்க. the velocity and displacement, velocity and time, sorry displacement short answer displacement. நமக்கு தெரியும் velocity is a velocity, rate of changing velocity. நமக்கு தெரியும் rate of changing velocity acceleration a is equal to என்ன எழுதலாம்? dv by dt எழுதலாம். so அடுத்து displacement இருக்கு. இந்த displacement இந்த டைம்ல இந்த ஈக்குவேஷனை என்ன பண்றோம்னா ஒரு ds ஆல மல்டிபிள் பண்ணி एक्चुअली ஒரு displacement ஆல மல்டிபிள் பண்ணி ஒரு displacement ஆல என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ணலாம். so அப்ப displacement a is equal to இந்த ds into dt நம்ம எழுதலாம் dv divided by ds into ds by dt. clear ஆ புரியும் நினைக்கிறேன். so a is equal to dv by dt. this is nothing but velocity, rate of changing velocity, acceleration. அப்ப நான் என்ன பண்றேன்? ஒரு displacement
ஆல் மல்டிபிள் பண்ணி ஒரு டிஸ்பிளேஸ்மென்ட்டால டிவைட் பண்றோம். அப்ப a is equal to dv/ds. இந்த டைம் dv/ds மட்டும் என்னன்னா டிஸ்பிளேஸ்மென்ட்டும் டைமோட ரிலேஷன்ஷிப் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதனால dv/ds னு வச்சு எடுத்துறேன். சோ அப்ப ds/dt இந்த டைம் என்ன பண்றேன் தனியா எடுக்கிறேன். ஆல்ரெடி நமக்கு தெரியும் the velocity is equal to displacement by time ds/dt is nothing but velocity. இந்த டைம் என்ன எடுக்க போறேன் velocity எடுக்க போறேன். அப்ப a is equal to dv/ds into v. கிளியரா புரிஞ்சுக்கணும்ங்க. இந்த displacement by time என்ன எழுதுறேன் velocity எழுத போறேன். சோ அப்ப நமக்கு என்ன தெரியும் velocity and displacement. இந்த displacement velocity க்கும் displacement ஓட ரிலேஷன்ஷிப் தான் பார்க்க போறோம். அப்ப a is equal to என்ன எழுதலாம் a is equal to a into ds. இந்த ds ன்னு கொண்டு வரலாம். ds dv into என்னது v ன்னு எழுதலாம். சோ அப்ப இந்த டேர்ம் சின்னதா ஒரு ரீஅரேஞ்ச் பண்றேன். ஒரு சின்ன ரீஅரேஞ்ச் பண்றேன். எப்படி சார் அப்படினா a ds ads எதுவும் மாத்தல v into dv அப்படினா நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்கேன். எதுவுமே மாத்தல அப்படியே தான் இருக்கு. சோ இந்த v நம்ம முன்னாடி கொண்டு வந்திருக்கோம் அவ்வளவுதான். சோ இப்ப என்ன பண்றோம் இதை இன்டகிரேட் பண்ணலாம். இன்டகிரேஷன் ஆஃப் a ds equal to integration of v into என்னது dv புரிஞ்சுக்கணும். இதுல இதோட டிஸ்பிளேஸ்மென்ட் 0 to s ஆல்ரெடி சொல்லிருக்கேன். இனிஷியல் வெலாசிட்டி u, ஃபைனல் வெலாசிட்டி v. இனிஷியல் டிஸ்பிளேஸ்மென்ட் 0, ஃபைனல் டிஸ்பிளேஸ்மென்ட் s. இனிஷியல் டைம் 0, ஃபைனல் டைம் t. எதுவும் நம்ம மாத்தலாம் அப்படியே வச்சுக்கலாம். இதோட டிஸ்பிளேஸ்மென்ட் is nothing but velocity of the u v. கிளியரா புரிஞ்சுக்கணும்ங்க. நான் இங்க எழுதுறேன். இப்போ என்ன பண்றேன் அப்படினா இதுல கான்ஸ்டன்ட் வெளிய எடுக்கிறேன். a வெளிய எடுக்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் 0 to s into ds equal to actually இந்த டைம் நான் என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படினு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸா சொன்ன the integration of x into dx அந்த ஃபார்மேட்ல இருக்கு. x power n plus 1 by n plus 1. சோ அந்த ஃபார்மேட்ல இருக்கு. நான் டைரக்டா எழுதுறேன். எப்படி எழுதுறேன் அப்படினா v square by 2 u initial velocity u final velocity v. இந்த டைமை நான் இன்டகிரேட் பண்ணிட்டேன். சோ இந்த டைமை இன்டகிரேட் பண்ணுவோம். பண்ணா என்ன கிடைக்கும் a s 0 to s 0 to s கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். v square by 2 இதோட lower limit u higher limit v. சோ இத என்ன பண்றேன் a initial displacement minus final minus initial புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப இது v square by 2 minus final initial u square by 2 கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதை உள்ள மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு as ரெண்டு பக்கம் 1/2 காமனா இருக்குன்னா வெளியே எடுத்துறேன் v square minus u square புரிஞ்சுதா. சோ as equal to ரெண்டு பக்கம் டினாமினேட்டர் சேம் இருக்கும். 1/2 காமனா வெளியே எடுத்துறேன் 1/2 v square minus u square. இந்த 2 என்ன பண்றேன் இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்ப 2as equal to என்னது v square minus u square. இப்போ நமக்கு இந்த இனிஷியல் வெலாசிட்டி நம்ம கொண்டு வரலாம். அப்ப பிளஸ் ஆயிடுச்சு. அப்ப v square is equal to u square plus 2as is third relationship பார்த்தோம். first relationship ஒன்று பார்த்தோம் Slippers, second displacement and time பார்த்தோம். third velocity and displacement and relationship பார்த்தோம். ஆக்சுவலா இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இதோட third equation முடிச்சோம். சோ என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா அந்த first equation ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போறோம். ஓகே. first equation என்ன சொல்லுது அப்படினா velocity v is equal to என்ன சொல்லிருக்கோம் v is equal to u plus at first equation. second equation என்ன சொல்லுது அப்படினா s is equal to என்னது ut plus of at square. clear? இது second. this is velocity, this is displacement. அப்ப velocity displacement relationshipல எனக்கு இந்த ஈக்குவேஷன் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் சின்ன அப்ளை பண்றேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் v is equal to u plus at. சரி தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த எனக்கு t மட்டும் வேணும். கிளியரா பாருங்க எனக்கு t வேணும். அப்ப t வேணும் அப்படின்றதால t is the acceleration வேணும். t வேண்டாம் acceleration வேணும். அப்ப இந்த டைம் நம்ம கொண்டு வரோம். அப்ப என்ன கிடைக்கும் a
ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த இது கிடைச்சத இந்த ஈக்குவேஷனை கொண்டு போய் நான் செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன், s is equal to ut plus minus u by t into t square. இந்த t-க்கு இந்த t square என்ன பண்ண போகிறோம், கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிட்டா s is equal to என்ன இருக்கும், ut plus v minus u by 2 into t. Clear? So என்ன பண்ணுறேன், இது இந்த 2 இது கொண்டு வரேன். s is equal to 2ut plus v இந்த t என உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம், vt minus என்னது ut by 2. இந்த ரெண்டு ut vt ல ஒரு ut என்ன பண்ண போறேன், 2ut இருக்கு, இங்க ரெண்டு ut இருக்கு, இங்க ஒரு ut இருக்கு, இங்க பிளஸ்ல இருக்கு, அங்க மைனஸ்ல இருக்கு. அவ்வளோ கட் பண்ணிடலாம். அப்போ s is equal to என்ன இருக்க போகுது அப்படின்னா vt கிளியரா பார்த்துக்கோங்க, ரெண்டு கட் ஆயிடுச்சு. அப்போ ஒன்று இருக்குல்ல ut பிளஸ் என்னது vt பை 2. கிளியர்? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ நமக்கு என்ன வேணும், இந்த t காமனாக வெளியே எடுக்கிறேன். s is equal to u plus v by 2 into t. Clear? So displacement is equal to v plus u by 2 into t. So in the calculus method la so என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the first 3 equation பேஸ் பண்ணி தான் இப்போ ப்ரீவியஸ்ல வர எல்லா டாபிக் ப்ரீவியஸ்ல இருந்து இப்போ வர போற டாபிக் எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம், கால்குலேட் பண்ண போறோம். the first equation of motion v is equal to என்ன பார்த்தோம், ut plus u plus at. the first equation தான் பார்த்துட்டோம், v is equal to u plus at. the second equation uniformly accelerated motion la s is equal to ut plus of at square. the third equation v square is equal to u square plus 2as. third equation கால்குலேட் பண்ணிட்டேன். அடுத்தது சோ இதுல ஒரு டிஸ்பிளேஸ்மென்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆக்சுவலா இந்த மூணு ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி தான் இப்போ வர போற நெக்ஸ்ட் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். Thank you.